कमरे में बैठे बाबू से पूछताछ की तो उन्होंने कहा कि बोलाराम ने दरख्वास्ते तो भेजी थी. அங்கே ரூமில் உட்காண்ட்ருந்த அந்த ஆளை போய் கேட்ட பிறகு வந்து அவங்க சொன்னாங்களாம், என்னன்னாக்கா போலாராம் தர்க்வாஸ்தே தோ பேஜித்தே. அவங்க வந்து வெறும் லெட்டரை மட்டும் வெறும் அப்ளிகேஷன் மட்டும்தான் வந்து போட்டாங்க. பர் உன் பர் வஜன் நஹி ரக்காத்தா. ஆனால் அது மேலே வெயிட் வந்து எதுவுமே வைக்கவே இல்லை. இஸ்லியே கஹி உட் கை ஹோகி. அதனால் வெயிட் வைக்காததுனால அது எங்கேயோ போயிட்டுருக்கோம் அப்படின்னாங்களாம். நாரத் வஜன்கோ பேப்பர் வெயிட் சமஜ் அவர் கஹாக்கி பேப்பர் வெயிட்டு தோ ரக்கே ஹை. நாரதர் வந்து வஜன் அந்த வெயிட் வைக்கலன்னொடனே பேப்பர் வெயிட் தான் வைக்காமல் விட்டுட்டாரோ அதனால தான் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு. சரி நான் இப்போ பேப்பர் வெயிட்டோடு வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னாராம். பாபுனே தூசரே பாபுக்கு ஓர் இஷாரா கர்தியா. அவரை வந்து சரி நான் வைக்கிறேன் பேப்பர் வெயிட்டுனோடனே அவங்களும் வந்து சரி நீங்கள் அந்த ஆளை போய் பாருங்கள் அப்படின்னு இன்னொரு ஆளை வந்து கை காமிச்சுட்டாங்களா. நாரதீஸ் பிரகார் 4-5 பாபுவும் சே மில. இதே மாதிரி வந்து நாரதர் ஒரு 4-5 ஆளுங்களை போய் அடுத்தடுத்து மீட் பண்ணாங்களாம். தஃப்தர் மே சக்கர் காட்டினே ரஹி. அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ஆஃபீஸில் வந்து ஒருத்தராக மாற்றி மாற்றி போயிட்டே இருந்தாங்களாம். தப் ஏக் சப்ராசினே கஹாக்கி சீதே படே சாஹப் சே மிலே. அப்போ வந்து ஒரு காவலாளி வந்து சொன்னாங்களா என்னன்னாக்கா நீங்கள் நேராக போய் ஆஃபீஸரையே பாருங்கள் அப்படின்ட்டு. உன்ஹனே குஷ்கர் லியா தோ அபி காம் ஹோ ஜாயேகா. நீங்கள் அவரை வந்து சந்தோஷப்படுத்திட்டிங்கன்னா உங்களுடைய வேலை வந்து இப்போயே நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னாங்களாம். நாரத் படே சாஹப் சே கமரேமே பகுஞ்சே. நாரதர் வந்து அந்த ஆஃபீஸருடைய ரூமுக்கு வந்து போனாராம். பாகர் சப்ராசி ஊங் ரஹாத்தா. வெளியே இருந்த அந்த காவலாளி வந்து ஊன்ட்டு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாங்களாம். इसलिए वे सीधे कमरे में घुस गए. அதனால் அவர் வந்து நேராக ரூம்குள்ளார போயிட்டாராம். பாபு நாராஜ் ஹோ கயே. அந்த ஆஃபீஸர் வந்து கோவமாயிட்டாராம். தப்பு நாரத்னே கஹா. அப்போ நாரதர் வந்து சொன்னார் என்னன்னாக்கா சப்ராசி தோ சோ ரஹா ஹை. வெளியே இருந்த ஆள் வந்து தூங்கிட்டு இருக்காங்க அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு. ஃபிர் நாரத்னே போலாராம் கா பென்ஷன் கேஸ் புலாயா. அப்புறம் நாரதர் வந்து போலாராம் கிட்ட வந்து அவருடைய போலாராமுடைய பென்ஷன் ஃபைலை பற்றி வந்து சொன்னாங்களாம். சாஹப் போலே ஐயா சொல்லுங்கள், ஆப்தே வைராகி தப்தர் கே ரீதி ரிவாஜ் நஹி ஜான். நீங்கள் வந்து ஒரு துறவி, உங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸோடைய ரீதி ரிவாஜ் பழக்க வழக்கம்லாம் வந்து என்ன எதுவும் தெரியாது. அசல்மே போலாராம்னே கல்திக்கு. உண்மையிலே போலாராம் தான் வந்து தவறு செஞ்சிட்டாரு. பை யஹ்பி ஏக் மந்திர் ஹை. இது வந்து இதுவும் ஒரு கோவில் தான். யஹாம்பி தான் புண்ணிய கர்னா பட்டா ஹை. இங்கேயும் வந்து தானம் செய்யணும், புண்ணியம் செய்யணும், அப்போ தான் வந்து வேலை நடக்கும். பேண்ட் சட்டாயி பத்தி ஹை. இங்கேயும் பரிசுகள்லாம் வந்து கொடுக்கணும். ஆப்பு போலாராம்கே ஆத்மிய மாலும் ஹோத்தே ஹை. நீங்கள் வந்து போலாராமுக்கு ஆத்மிய அவங்க வந்து பார்த்திங்கன்னா அது எதுவுமே செய்யவே இல்லை. போலாராம் கி தரக்வாஸ்தே உட் ரஹி ஹை உன் பர் வஜன் ரக்கியே. சரி நான் போலாராமுடைய அந்த ஃபைலை வந்து எடுக்கிறேன், நீங்கள் அது மேலே வந்து வெயிட்டை வைங்க அப்படின்றாங்க. நாரது சமஜ் நஹி சகே. நாரதருக்கு என்ன வெயிட்டு கேட்குறான்னு புரியவே இல்லையா. தப்பு பாபுனே குது ஸ்பஷ்டுக்காக தியா. அப்போ வந்து அந்த அவரே வந்து என்ன சொல்ல அவர் வாயிலாக சொன்னாராம். மகர் வஜன் சாயியே ஜெய்சே ஆப்கி யஹ சுந்தர் வீணா ஹை. इसका भी वजन बोलाराम के ஜெய்சே ஆப்கி சுந்தர் வீணா ஹை. எப்படி உங்கள் அழகான வீணை இருக்கோ இஸ்கா பி வஜன் போலாராம் கி தரக்வாஸ்து பர் ரக்கா ஜா சக்தா ஹை. இதை கூட நீங்கள் வந்து அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு பேப்பர் வெயிட்டாக வந்து வைக்கலாம் அப்படின்னாங்களாம். மேரி லடுக்கி கானா பஜானா சிக்தி ஹை. என் பொண்ணு வந்து கானா பாட்டு பாடுறதுக்கு வந்து கற்றுக்கிட்டு இருக்கா. யஹ மை உசே தே தூங்கா. இதை நான் அவளுக்கு வந்து கொடுப்பேன். சாதுவோம் கி வீணா தோ படி பவித்ர ஹோதி ஹை. துறவிகளுடைய வீணைன்றது ரொம்ப புனிதமானது. லடுக்கி ஜல்தி சங்கீத் சீக்கை. அந்த என் பொண்ணு வந்து சீக்கிரமாக பாட்டு கற்றுக்குவா, சங்கீதம் கற்றுக்குவா. தோ உன்கி ஷாதி ஹோக ஜாயகி. சங்கீதம் கற்றுக்கிட்டாக்கா அவளுக்கு கல்யாணமும் நடந்துடும் சீக்கிரம் அப்படின்னாங்க. நாரத்னே अपने को संभाल कर वीणा டேபிள் பர் ரக்கர் கஹா யஹ லிஜியே. நாரதுக்கு அப்போ தான் வந்து புரிஞ்சா ஓஹோ அப்படின்ட்டு தன்னுடைய வீணையை எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு சரி இப்போ எடுத்துக்கோங்க, எனக்கு அந்த பென்ஷன் ஃபைல் எடுங்க அப்படின்னாங்களா. அப் ஜரா ஜல்தி உனக்கு பென்ஷனுக்கு ஆர்டர் நிக்கால் தீஜியே. இப்போ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவனுடைய பென்ஷன் ஆர்டர் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னாங்களா. பாபு பிரசன்ன உயே. அவரும் வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டாராம். வீணாக்கோ ஏக்கு கோனே பர் ரக்கா அவரு கண்டி பஜாயி. வீணையை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அவர் டேபிள் மேலே இருந்த பெல் அடிக்கிறாராம். चपरासी अंदर आई. அந்த காவலாளி உள்ள வந்தாராம். साहब के हुक्म से चपरासी बोलाराम की 100 दरख्वास्ते से बरी ஃபைல் लाया. அந்த சாஹப் கே ஹுக்கும் சே அவர் ஆர்டர் போட்ட உடனே வந்து என்ன சொல்ல அப்படியே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அவங்களுடைய ஃபைலை வந்து உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்களாம். साहब ने बोलाराम का नाम देखा और निश्चय करने के लिए पूछा. சாஹப் வந்து போலாராமுடைய ஃபைலை பார்த்துட்டார் அந்த ஆஃபீஸரு. உடனே வந்து என்ன பேர் சொன்னீங்க அப்படின்னு திரும்ப கேட்குறாங்களா. क्या नाम बताया. என்ன பேர் சொன்னீங்க அப்படின்னாராம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. நாரத் ने साहब को बाहरा मानकर जोर से कहा. நாரதரை வந்து அந்த ஆஃபீஸர் வந்து செவிடாக இருப்பாரோ அப்படின்றதுக்காக கத்தி சொன்னாங்களாம் போலாராம் அப்படின்ட்டு.
साहब फाइल में आवाज़ आई, साहब ஃபைல் மே ஃபை சஹசா ஃபைல் மே அந்த போலாராமுடைய ஃபைலுக்குள்ளார இருந்து ஒரு சவுண்ட் வந்துச்சான். கவுன் புகார் ரஹா ஹை முஜே, யார் என்னை கூப்பிடுறீங்க? போஸ்ட்மேன் ஹை கியா, நீங்கள் என்ன போஸ்ட்மேனா? பென்ஷனுக்கு ஆர்டர் ஆகையா, பென்ஷனோட ஆர்டர் வந்துருச்சா அப்படின்னு இந்த வாய்ஸ் வந்து அவங்க போலாராமுடைய ஃபைல்லேருந்து வந்துச்சான். சாஹப் டர்கே, அந்த ஆஃபீஸருக்கு பயமாயிடுச்சு, என்னடா அது ஃபைல்லாம் பேசுதே அப்படின்னுது. நாரது சவுக்கே ஃபிர் பூச்சா போலாராம், நாரதருக்கும் ஆச்சரியமாயிட்டு அவர் கேட்டாராம், போலாராம் அப்படின்னு கூப்பிட்றாங்களாம். கியா போலாராம் கே ஜீவ் ஹோ, மை நாரத் ஹூ, என்ன போலாராமோட உயிரா இது? நான் நாரதர். மை தும்ஹே லேனே ஆயா ஹூ, நான் உன்னை கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன். சலோ ஸ்வர்க் துமாரா இன்தஜார் கர் ரஹா ஹை, வா உனக்கு ஸ்வர்க்கம் வந்து காத்துக்கிட்டு இருக்கு உன்னை வரவேற்கிறதுக்கு. पर जीव ने यह कहा कि मेरा मन यही लगा है कि अपनी दरख्वास्ता छोड़कर नहा नहीं सकता. அப்போ வந்து அதோட உயிர் வந்து சொல்லலாம், இல்லை இல்லை என் ஃபைலை விட்டு நான் வெளியே வரவே மாட்டேன் அப்படின்ட்டு. विशेष हरिशंकर परसाई ने इस कहानी में सरकारी दफ्तर में होने वाले निर्दयता का खूब चित्रण किया है. ஹரிசங்கர் பர்சாயி வந்து இந்த கதை மூலயமா கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து என்ன மாதிரி ஒரு வேலைங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது ரொம்ப காமெடியாக வந்து சொல்கிறாங்களாம். गरीबों की दरख्वास्ते पर कोई भी ध्यान नहीं देते. ஏழைங்களுடைய தரக்வாஸ்தே, அவங்களுடைய நீட்ஸு, அவங்களுடைய அடுத்தடுத்து என்ன வேணும் அப்படின்றத செய்யறதுக்கு வந்து யாருமே அங்கே ரெடியாக இருக்கிறதில்ல.